எனக்கு அந்த நாகராணி செத்துட்டாளா இல்லையாங்கிறதுலயே சந்தேகமா இருக்கு பாபா. விடமாட்டேன் சேஷா. உன்னுடைய சாவுக்கு காரணமானவங்கள நிச்சயமா சும்மா விட மாட்டேன். எனக்கு நல்லது நடக்கணும்னு அநியாயமா நீ உன்னுடைய வாழ்க்கைய பலி கொடுத்துட்டியே. உன்னுடைய மரணம் வீணாகிறதுக்கு நான் விட மாட்டேன். இது இந்த நாகராணி சபதம். என்ன சபதம்? ஒன்னும் லட்சணத்தை இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும், இந்த குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கு எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன்னு நான் சபதம் பண்ணிட்டு இருக்கேன். சரி. வந்த உடனே சாமி கிட்ட பேசிக்கிட்டு இங்கே நின்னுட்டே அமிர்தா. அங்க பாருமா எங்க அர்ஜுன உனக்காக தவிச்சிட்டு இருக்கான். நீ என்னன்னா இங்கே இருக்க? ருத்ரா, நம்மளுடைய அர்ஜுன் அமிர்தாவுடைய ஆராதகன். அமிர்தா தெய்வ பக்தை. இனிமே நம்ம அர்ஜுன அந்த தெய்வம் தான் காப்பாத்தணும். உன்னுடைய சாவு ஏன் கையால தான். அந்த தெய்வமே வந்தாலும் உங்க யாரையும் காப்பாத்த முடியாது. ஒண்ணும் இல்ல மாமா, இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கேன். இப்போ எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் செஞ்சு முடிக்கிற சக்தி கூட தெய்வமேன்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். காரியமா? என்னமா அது? ஐயோ, ஒரு வீட்டுக்கு மருமகளா ஆனதுக்கு அப்புறம் காரியம் என்ன குறைச்சலாம்? முதல் காரியம் பாலை காய்ச்சறது. அமிர்தா, லேட்டானா அத்தை கத்துவாங்க. வா. சரி வாங்க. அமிர்தா, சரோஜா, அமிர்தா ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க நம்ம அமிர்தா புருஷன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான்னு என்னால இப்ப கூட நம்பவே முடியலங்க. அவ எப்பவுமே என்கிட்ட ஓடி வந்து அந்த வேலையை செய்வாமா இந்த வேலையை செய்வாமான்னு, சமையலுக்கு நான் உதவுவாமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. ஆனா இப்போ மறுபடியும் அதே வெறுமை. நான் தனி மரமாயிட்டேங்க. மனசுக்குள்ள அவ இல்லைங்கிற வேதனையை தாங்கிக்க முடியலங்க. இங்க பாரு, அமிர்தா மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் நிலைமையும் அதே மாதிரி தான் இருக்கு. அமிர்தா நல்ல குடும்பத்துக்கு போயிருக்கான்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும், நம்ம வீடு மறுபடியும் வெறிச்சோடி போயிருச்சேன்னு வருத்தம் இன்னொரு பக்கம் இருக்கு. அதெல்லாம் நாம இனிமே மறந்துடணும்பா. அமிர்தா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போன அத்தியாயம். மாமா, என்ன மாமா இப்படி பேசுறீங்க? ஆமா சரோஜா, பொண்ணா பிறந்தவளுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்த வீடு முடிஞ்சு போன அத்தியாயம்தான். சித்தி, நீங்களும் இப்படியே பேசுறீங்களே? இங்க பாருப்பா விக்ரம், நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு மெகா சீரியல் மாதிரி. புது புது கதாபாத்திரங்கள் வந்து சேர்ந்துகிட்டு இருக்கோம், சிலது போயிட்டே இருக்கும். இப்ப அமிர்தா போயிரலையா, அதே மாதிரி நாம எல்லாத்தையும் அமைதியா வேடிக்கை பார்க்கணும். மாமா,
அமிர்தா ஒன்னும் எங்களை முழுசா விட்டுட்டு போகல. ம், ம், ம். அவ கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போயிருக்கா, அவ்வளவுதான். அதத்தான் சரோஜா இப்ப நானும் சொல்றேன். அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போயிட்டா அது சகஜம். அப்படின்னா இந்த வீட்ல அவளோட கதாபாத்திரம் முடிஞ்சு போச்சு. இனிமே அவ புருஷன் வீட்ல ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்கும். அத நினைச்சு நீங்க 2 பேரும் வேதனைப்பட்டா எப்படி? ஆனா அப்பா அம்மாவா இருக்கிற எங்களுக்கு எங்க பொண்ணு இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ல. போக போக இந்த வெறுமைய நாங்களும் பழகிப்போம். பழகித்தான் ஆகணும். சரி சரி, உங்க சென்டிமெண்டோடய நீங்க இருங்க. ராஜி, எனக்கு நம்ம காஃபி குடிக்கணும் போல இருக்கு. அமிர்தா பேரை சொல்லி ஒரு காஃபி போட்டு தரியா? அமிர்தா பேரெல்லாம் சொல்லி உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்க முடியாது. வேணா என் பேரை சொல்லி கொடுக்கறேன். கொடுக்கவா? ஏதோ ஒண்ணு. வா வா. சரோஜா, மனச தேத்திக்கோ சரோஜா. இங்க பாரு, அமிர்தா ஒன்னும் ரொம்ப தூரத்துக்கு போயிடல. இதே ஊர்ல பக்கத்துல தான் இருக்கா. நம்மள பாக்கணும்னு தோணும் போது அடிக்கடி வந்துட்டு போவா. இல்ல நமக்கு அவளை பாக்கணும்னு தோணுச்சுன்னா விஷ்ணு சாரோட வீட்டுக்கு ஒரு 8 நாமளே போய் பார்த்துட்டு வந்துருவோம். நீயே உன் கையால உன் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டே மயூரி. உன்னோட இடத்துல வேற யாரையோ பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சே. அமிர்தா, இந்த வீட்டு மருமகளா நீ செய்யற முதல் காரியம் இதுதாம்மா. இந்த பால் எவ்வளவு தூரம் பொங்கி வழியுதோ சுகம், சந்தோஷம், நிம்மதி இந்த வீட்டுல இருக்கும். பாத்திரம் ஒழுங்கா தேய்ச்சி வச்சிருக்கோ இல்லையோ அத பாருங்க சின்னத்த. பால் பொங்கி வரலன்னா பரவாயில்ல, கெட்டு போகாம இருந்தா சரி. என்ன சித்ரா இப்படி எல்லாம் பேசுற? உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? அமிர்தா, அவ எப்பவுமே இப்படிதான். நீ எதையும் மனசுல வச்சுக்காத. இல்ல அத்தை, நான் வந்திருக்கிறது இந்த வீட்ல பால் காய்ச்சறதுக்கு இல்ல, உங்க எல்லாருக்கும் பால் ஊத்துறதுக்கு தான். இங்க பொங்க போறது சந்தோஷமோ நிம்மதியோ இல்ல, ரத்தம். ரத்தம் பொங்கி வழியும். கடைசியில இந்த வீட்ல இருக்க போறது நிம்மதி கிடையாது, சோகம் மட்டும்தான். சோகம் மட்டுமே நிறைஞ்சிருக்கும். அமிர்தா, பால் நல்லா பொங்கி விழுந்துருச்சு. இந்த வீட்டோட சுகத்தையும் அமைதியையும் காப்பாற்ற வேண்டியது இனி உன்னோட கடமை. சரி சரி, அந்த பால்ல சர்க்கரையும் பாதாம் பொடியும் போட்டு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடு. ஆமா அமிர்தா, பாலை நல்லா ஆத்தி கொண்டு வந்து கொடு. கொதிக்க கொதிக்க கொடுத்து உன்னால எல்லாருடைய நாக்கும் சுட்டுட போகுது. சித்ரா, உன்னால வாய் முடிக்கிட்டு சும்மா இருக்க முடியாதா? இப்ப பொங்கி வழிஞ்சது பால் இல்ல, ஏன் ரத்தம்னு நினைச்சுக்கிறேன். என் அப்பாவையோ அம்மாவையோ ரத்தம் சிந்த வச்சுங்கல்ல, பாத்துக்கிட்டே இருங்க. இனிமே இந்த வீட்ல எப்படி ரத்தம் ஆறு ஓடுற மாதிரி பண்றேன்னு பாருங்க. பொங்கி வழியும், நிச்சயமா பொங்கி வழியும். எனக்குள்ள இருக்கிற எரிமலை பொங்கி வழிஞ்சு உங்க எல்லாரையுமே எரிச்சிடும். மந்திரவாதி, அந்த துஷ்ட பைரவன் இங்க வந்திருக்கான்.
அப்பாடா, எப்படியோ அவ வீட்டை விட்டு போயிட்டா. இப்ப இருக்கிற சந்தோஷத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உண்மைதான் ராஜி. இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே ஒரு பலூன் மாதிரி காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? இத்தனை நாளா அந்த ராட்சசி என் வாயை கட்டி போட்டு சந்தோஷமா இருந்தால, அவளை பார்க்கும்போது என் உடம்பெல்லாம் எப்படி எரியும் தெரியுமா? நல்ல வேலை இப்போ ஒளிஞ்சு போயிட்டா. அது போதும் நமக்கு. இப்போ நிம்மதியா இருக்கலாம். ஏங்க, அமிர்தா உங்க வாயை கட்டி போட்டான் தானே சொன்னீங்க? எப்படி? எதுக்கு? ஆமா ராஜி, உன்கிட்ட எவ்வளவோ விஷயம் சொல்லணும்னு தவிச்சாலும் என்னால சொல்ல முடியலையே. அடுப்புல தண்ணிய கொதிக்க வச்சுட்டு மறந்து போயிட்டா அது ஓவரா கொதிச்சு ஒரு மாதிரி ஆயிடும்ல, அது மாதிரி தொண்டை வரைக்கும் வந்த வார்த்தை வெளியிலே வராது. ஏங்க, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதான் ராஜி, அந்த அமிர்தா இருக்கல்ல, அவ மனுஷியே கிடையாது. கர்மம். அந்த அர்ஜுன் என்னடான்னா அவளை தேவதைங்கிறான், நீங்க என்னடான்னா மனுஷியே இல்லங்கிறீங்க. அவனும் ஒரு லூசு, நீங்களும் ஒரு லூசு தான். அவ மனுஷியே இல்லன்னா அவ தேவதையா இல்ல பிசாசா இல்ல தேவக்கன்னியா? ஐயோ ராஜி, அதை என்னால சொல்ல முடிஞ்சா இத்தனை நாளா நான் சும்மா இருந்திருப்பேனா சொல்லு? அதுதானே என்னோட பிரச்சனைய. சரி விடு, வியாதி தான் விட்டு போயிடுச்சு. அது என்ன வியாதின்னு இப்ப எதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கணும்? அதுவும் சரிதான். நமக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரோஜாவையும் விக்ரமையும் ஒரு வழி பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இந்த அரண்மனைக்கு நான் தான் ராஜா, நீதான் ராணி. வாங்க பாபா, வாங்க. விஷ்ணு, ருத்ரா, அமிர்தா, அர்ஜுன், எங்க போனீங்க? எல்லாரும் வாங்க, பாபா வந்திருக்காரு. ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, சீக்கிரம் வாங்க. பாபா, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லதே நடக்கட்டும். என்ன மருமகளுக்கு கிரக பிரவேசம் பண்ணியாச்சு போல இருக்கு. ஆமா பாபா, உங்க ஆசீர்வாதத்தால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அர்ஜுன், அமிர்தா, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இப்ப என்ன பண்றது? இந்த துஷ்டம் என்ன தொட்டானா நான் யாருங்கிற உண்மை அவனுக்கு தெரிஞ்சிருமே. ரெண்டு பேரும் எழுந்திருங்க, உங்களுக்கு மங்களமே உண்டாகும். எல்லாம் சுபமாகட்டும். விஷ்ணு, ருத்ரா, என் கூட வாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வேண்டியிருக்கு. நீ
எதுக்காக வந்திருக்க, என்னத்த சொல்ல வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க மொத்தம் 5 பேர் இருக்கீங்க. நீங்க எல்லாரும் மரணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தரையும் நான் பலி கொடுப்பேன், விட்ட மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீட்டு விளக்க நான் அணைக்கணும். என் முதல் பலியை நான் கொடுத்தாகணும். பழி வாங்குவேன். என்ன பாபா, ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க, என்னாச்சா? எல்லா விஷயங்களும் தப்பாவே நடக்குது. இதுக்கு மேல என்ன தப்பு நடக்கணும் பாபா? அதான் எல்லாருமே சேர்ந்து நாகராணியை கொண்டுட்டோம்ல, இனிமே நமக்கு பண்டிகை தான். நம்ம எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடணும். ஆமா பாபா, நாகராணி செத்ததுல இருந்த என் மனசுக்குள்ள சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் வந்திருக்க. ராத்திரி எல்லாம் நான் நிம்மதியா தூங்குறேன். அந்த நிம்மதி நம்மளை விட்டு போறதுக்கு ரொம்ப காலம் இல்ல. நாம எல்லாரும் பயத்தோட வாழ வேண்டிய நேரம் வந்தாச்சு. என்ன பாபா சொல்றீங்க நீங்க? அதான் அந்த நாகராணி செத்துட்டாளே. நாகராணி சாகல. நீங்க என்ன சொல்றீங்க பாபா? ஆமா ருத்ரா, நாகராணி இன்னும் சாகல. என்ன பாபா சொல்றீங்க? நாம எல்லாரும் சேர்ந்து தானே நாகராணியை நம்ம கையால கொன்னோம். நம்ம கண்ணு முன்னாடியே துடி துடிச்சு செத்து போனாலே பாபா நம்ம எதிரி. இல்ல ருத்ரா, அவ இன்னும் சாகலன்னு அறிகுறி கிடைச்சிருக்கு. நம்ம கவனத்தை திசை திருப்பறதுக்கு யாரோ செஞ்ச சதி. நாம சாகடிச்சது அவளை இல்ல. அப்படின்னா சத்தது யாரா இருக்கும் பாபா? அதுதான் எனக்கும் இன்னும் தெரியல விஷ்ணு. யாரோ தெரிஞ்சே நம்ம கண்ணுல மண்ணை தூவி இருக்காங்க. சரியா நம்ம கவனத்தை திசை திருப்பி விட்டாங்க. இல்ல பாபா, என்னால இதையெல்லாம் நம்ப முடியல. அவ சாகும்போது கூட அவ முகத்தை ஒழுங்கா பார்க்க முடியல. அதுக்காக அவ சாகவே இல்லைன்னு சொல்லாதீங்க, நம்புறதுக்கு கஷ்டமா இருக்க. ருத்ரா, என்னோட சக்தியவே நீ சந்தேகப்படுறியா? அப்படி இல்ல பாபா. அப்படியே இல்ல, இப்படியே இல்ல. நாகராணி உயிரோட தான் இருக்கா. என்ன மேடம், யாரை தேடுறீங்க? என்னதானே? என்னோட எதிரிங்கள். ஓஹோ, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பரஸ்பரம் எதிரிங்க மாதிரி இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த வீட்ல உங்களுக்கு ஓபனிங் டே. இன்னைக்கே என் மண்டியில தேங்காவை உடைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் சிரிக்கலாமே. ஜோக்கு கேவலமா இருக்கும். போகட்டும், விடுங்க. ஏன் ரூம்? இல்ல இல்ல, நம்ம ரூம் காட்டுறேன் வாங்க. தேவையில்ல, எனக்கு அந்த அவசியமும் இல்ல. என்னங்க இப்படி பேசுறீங்க? அவசியமா இல்லங்கிறீங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் கோவில் மாதிரிங்க. ஏன் தெரியுமா? தெரியாது. ஏன்னு கேட்கலாம்ல. ஏன்? ஏன்னா அது இனிமே என் தேவதை வாழ போற இடம் இல்ல.
இது பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அது என்னப்பா அர்ஜுன்? சித்தி ஒன்னும் இல்ல, அமிர்தா அந்த வீட்டுக்கு புதுசு இல்ல, அதான் அப்படியே வீட்டை சுத்தி காட்டலான்னு. அவ இந்த வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே அவ பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டியா? அது வார்ம் அப் செஷன் சித்தி. அதெல்லாம் அப்புறமா வச்சுக்கோ. அமிர்தா, நீ என் கூட வாமா, கொஞ்சம் வேலை இருக்கு. சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் அப்படியே முடிஞ்சு போச்சுல, இன்னும் என்ன இருக்கு? கல்யாணம்னா சும்மா இல்லம்மா, 1000 சம்பிரதாயம் இருக்கும். என் கூட வா வா. போங்க போங்க, எங்க போவீங்க? கடைசியில என்கிட்ட தானே வரணும்.